இந்த நாளுக்குரிய கர்த்தருடைய வார்த்தை 1 சாமுவேலின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 14வது வசனம். 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். தாவீது தன் செய்கைகளில் எல்லாம் புத்திமானாய் நடந்தான், கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். தாவீது தன் செய்கைகளில் எல்லாம் புத்திமானாய் நடந்தான், கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அதுக்கு அடுத்த வசனம் இன்னும் ஒருபடி அதிகமாக எழுதப்பட்டிருக்கிறது. அவன் மகா புத்திமானாய் நடக்கிறதை சவுல் கண்டு அவனுக்கு பயந்திருந்தான். மகா புத்திமானாய் அவன் நடக்கிறத சவுல் கண்டார் போட்டிருக்கு. 14வது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, தாவீது தன் செய்கைகளில் எல்லாம் புத்திமானாய் நடந்தான். இந்த பூமியிலே நாம் வாழ்கிற நாட்கள்ல புத்திமானாய் நடக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. சில நேரங்களிலே நாம் சொல்லுவோம், ஒரு காரியத்தை தப்பா செஞ்சவன்னு சொல்லுவோம், ஐயோ புத்தி இல்லாம செஞ்சிட்டியே அப்படிம்போம். புத்தி இல்லாம நான் செஞ்சிட்டேன் அப்படின்னு நம்மளை நாமே நொந்து கொள்வோம். இந்த தாவீதனுடைய வாழ்க்கையில தாவீது அவன் புத்திமானாய் நடக்கிறவனாய் இருந்தான். அவன் செய்கைகளில் எல்லாம் புத்திமானாய் நடந்தான். வேதம் சொல்லுகிறது, அவருடைய வாயிலிருந்து அறிவும் புத்தியும் வரும். நீதிமொழிகளிலே நாம் வாசிக்கும் பொழுது விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய வாயிலிருந்து அறிவும் புத்தியும் வரும் என்று சொல்லி. அது மாத்திரமல்ல, யோசுவாவின் புஸ்தகத்திலே நாம் பார்க்கும் பொழுது அங்கே யோசுவாவுக்கு ஒரு அறிவுரை கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த வார்த்தைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக, அப்பொழுது நீ புத்திமானாய் நடந்து கொள்வாய், உன் காரியங்களையும் நீ வாய்க்க பண்ணுவாய் என்று சொல்லி ஆண்டுடைய வசனம் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். ஆண்டுடைய வாயிலிருந்து அறிவும் புத்தியும் வரும். அடுத்த ஆண்டுடைய வசனத்திலிருந்து நம்ம பார்க்கணும். நீதிமொழிகள் 2:6 வாசிக்கும் போது, கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாயினின்று அறிவும் புத்தியும் வரும். அப்ப கர்த்தர் தான் ஒரு விசேஷ ஞானத்தை கொடுக்கிறாரு. அவர் வாயிலிருந்து, இப்ப அவர் வாயிலிருந்து புறப்படு வருகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் ஆலோசனைகளும் நமக்கு புத்தியை தருகிறது. நாம் புத்திமானாய் நடப்பதற்கு ஏதுவான அத்தனை வழிகளையும் அது நமக்கு திறந்து கொடுக்கிறது. ஆகவேதான் அங்கே சொல்கிறார், கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாயிலிருந்து அறிவும் புத்தியும் வரும் என்று சொல். ஆகவேதான் யோசுவாவுக்கு அங்க சொல்லும் பொழுது நம்ம பார்க்கிறோம், யோசுவா 1ஆம் அதிகாரத்திலே விவரமாய் வாசிக்கிறோம். 1:8 இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறவைகளின்படி எல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய் என்று சொல்லி, புத்திமானாயும் நடந்து கொள்வாய். நாம் புத்திமானாய் நடந்து கொள்வதற்கு தேவ வசனம் நம்மை வழி நடத்துகிறது. ஆலோசனையில் அவரே பெரியவர், யோசனையில் அவரே பெரியவர். அவர் வாயிலிருந்து தான் நமக்கு அறிவும் புத்தியும் வருகிறது. 2 காரியத்தை இன்றைக்கு பார்க்கிறோம். ஒன்று, ஆண்டவரோடு கூட இருக்கக்கூடிய உறவு நமக்கு புத்திமானாய் நடப்பதற்கான வழிகளை தருகிறது. 2வது, ஆண்டவருடைய வார்த்தையை
நாம் விட்டு விலகாமல் இருப்பது நாம் புத்தியாய் நடப்பதற்கு உதவி செய்கிறது. எவ்வளவு ஞானவானும் கூட மதியீனமான சில செயல்களிலே செய்து விடுகிறார்கள். ஆனால் ஆண்டவருக்கு பயந்து நடக்கும் பொழுது நாம் புத்திமானாய் நடந்து கொள்வோம். ஆண்டுடைய வார்த்தையின்படி நம்மை காத்துக் கொள்ளும் பொழுது நாம் புத்திமானாய் நடந்து கொள்வோம். நம்முடைய காரியங்களும் வாய்க்கும். ஆகவேதான் சொல்கிறார், அவன் புத்திமானாய் நடந்து கொண்டான். தாவீது தன் செய்கைகளில் எல்லாம் புத்திமானாய் நடந்தான். வேதாமத்திலே பார்க்கும் பொழுது தாவீது கிட்ட பார்க்கிற 2 காரியங்களை நீங்க பாத்தீங்கன்னா, சங்கீதம் 119 பார்க்கும்போது வேத வசனத்தினுடைய முக்கியத்துவத்தை அவர் சொல்லுவார். அந்த வார்த்தைக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு இருக்கக்கூடிய அறகுறையான ஆட்டத்துக்கு நம்ம போய்கிட்டு இருக்கிறோம். காலகட்டங்கள்ல அவர் வார்த்தைக்கு எவ்வளவு முக்கியம் கொடுத்தாருன்றதை பார்க்கிறோம். என்னைக்கும் ஒரு நாள் ஆடினதுக்காக என்னைக்கும் அதையே பிடிச்சிட்டு ஆடிக்கிட்டே இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்கள் நம்மை திசை திருப்புகிற காரியங்கள் இதெல்லாம் அவங்க அப்படியே எந்திரிக்க முடியாதபடிக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல மேலே எழுந்து வரவிடையாதபடிக்கு இருக்கக்கூடிய ஒரு காரிய கட்டங்கள் அது. ஆனால் தாவீதுடைய வாழ்க்கையினுடைய வெற்றியினுடைய ரகசியம், தாவீது அவன் தேவ வார்த்தைகளை பிடித்துக் கொண்டவன். சொல்றார், உங்களுடைய வசனம் எனக்கு ரொம்ப பிரியம் அப்படின்றார். உங்களுடைய வசனம் எனக்கு மனமகிழ்ச்சின்னு சொல்றார். உடைய பிரமாணங்களை விட்டு விலக மாட்டேன்னு சொல்றார். உடைய வேதத்தை நான் மறவேன்னு சொல்றார். நான் மறக்க மாட்டேன், அதுதான் எனக்கு நாள்தோறும் எனக்கு ஆறுதல்னு சொல்றாரு. வேத வசனத்தினுடைய முக்கியத்துவத்தை ஒவ்வொரு வசனத்தின் 119 அடிக்கிறார், சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். அதோடு கூட எல்லா வேலைகளிலும் ஆண்டவரையே சார்ந்து கொள்ளுகிறார். ஏன்னா அவர் கொடுக்கிற ஆலோசனை தான். வெளியில பார்க்கும் பொழுது மற்றவர்களுக்கு எப்படி தாவீதால எல்லா காரியங்களிலும் வெற்றி கொள்ள முடிகிறது என்று சொல்லி பார்ப்பார்கள். யாருமே இல்லைன்னாலும் அவருடைய வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது. சிக்லாக்கில் நடந்த சம்பவத்துல அமலேக்கிய மிகப்பெரிய கூட்டம், அவன் கொஞ்ச இடம்ல ஏகப்பட்ட இடங்களை கொள்ளையடிச்சு கடைசியில் சிக்லாக்கிஞ்சே தள்ளிட்டு போயிட்டான். போகும்போது அப்படியே கையை விட்டு குப்பையை அள்ளிட்டு போன போக்கோட கையில் அள்ளிட்டு போற மாதிரி இந்த 600 பேர் ஒரு பெரிய விஷயம் கிடையாது, அதையும் சேர்த்து அள்ளிட்டு போயிட்டான். ஆனால் மொத்தத்தையும் அள்ளிட்டு போய் பல நாடுகளுக்கு தன்னுடைய கொள்ளை பொருளை அனுப்புற அளவுக்கு அவன் கொள்ளையடிச்சு கொண்டு போயிருக்கிறான்னா, அந்த கூட்டத்தை வெறும் 600 பேர். இந்த 600 பேரும் பார்த்தீங்கன்னா தாவீதுக்கு விரோதமா நின்னாங்க. இந்த 600 பேரும் போகும்போது ரஸ்துக்குள்ள இடையில 200 நின்றுச்சு, ஆத்துல 200 நின்றுச்சு, வெறும் 200ஓட அங்க போய் சேர்றான். அங்க போய் அதை அத்தனையும் திருப்பி கொண்டு வருகிற அளவுக்கு அவன் இருக்கிறான்னா, எல்லாரும் ஆப்போசிட் பண்ணாங்க. அப்பொழுது அவன் கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி அவன் கர்த்தரை சார்ந்து கொண்டு போய் சொன்னா, நான் அதை பின்தொடரட்டுமா? அதுதான் புத்திமானாய் நடக்கிறவன். பெரிய கூட்டம், பெரிய கூட்டமா போயிடுச்சு, அள்ளிட்டு போயிட்டாங்க, ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு இல்லை. கர்த்தர் கூட இருந்தா போதும். அவன் புத்திமானாய் நடந்ததுனால அங்க சொல்லப்பட்டிருக்கிற கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அவன் எதையும் புத்திமானாய் நடக்கிறான். அந்த புத்திமானாய் நடப்பதற்கு ஆண்டவரை சார்ந்து கொள்ளுகிறான். அவன் தேவ வசனத்தை விட்டு விலகாமல் வசனத்தை பிடித்துக் கொள்ளுகிறான். ஆகவே அவன் புத்திமானாய் நடக்கிறான். புத்திமானாய் நடக்கும்போது கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார். 2 காரியம் புத்திமானாய் நடக்கும்போது. புத்திமானாய் நடக்கிறதுக்கு ஆண்டவரை சார்ந்து இருக்கணும். ஏன்னா அவருடைய வாயிலிருந்து அறிவும் புத்தியும் அவருடைய ஆலோசனை. அதனாலதான் அவர் எழுதுறாரு, நீர் யோசனையில் பெரியவர் அப்படின்றாரு. ஆலோசனை கர்த்தர்னு சொல்ற, ஆலோசனையில் பெரியவர் அவரு. இப்படி ஆலோசனை எனக்கு வழி சொன்னது சொல்லி தாவீது அவருடைய ஆலோசனையை சார்ந்திருக்கிறார். 2வது, அவருடைய வார்த்தைகளை பிடித்துக் கொண்டு நிற்கிறார். ஆகவே அவர் புத்திமானா நடக்கிறார். அப்ப புத்திமானா நடக்கும்போது கர்த்தர் அவனோட கூட இருக்கிறார். அதை தனக்கு சொல்றார், தாவீது தன் செய்கைகளில் எல்லாம் புத்திமானாய் நடந்தான், கர்த்தர் அவனோட கூட இருந்தார். அதுக்கு அடுத்து பாருங்க, எதிராளி 15ஆம் வசனத்துல 1 சாமுவேல் 18:15 அவன் மகா புத்திமானாய் நடக்கிறதை சவுல் கண்டு அவனுக்கு பயந்திருந்தான். புத்திமானா நடந்தா கர்த்தர் நமக்கு உதவியா இருப்பாரு. புத்திமானா நம்ம நடந்தா சத்துரு நமக்கு பயந்திருப்பான். கர்த்தருக்கு மகிமை.